யாத்ராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். அந்த வசனத்தில் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். சொல்லுங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையிலும் என் தேவன் பரிகாரியாய் வெளிப்படுவீராக, யெகோவா ரஃபாவாய் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, நீர் வெளிப்படுவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதுல எபிரேய பதம் சொல்லுகிறது யாவே ரஃபா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு வைத்தியராய் வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தன்னை பல விதங்களில் வெளிப்படுத்துகிறார். யெகோவா ஜைரே, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஆண்டவர். யெகோவா நிசியே, நான் வெற்றி தருகிற ஆண்டவர். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் யெகோவா ரஃபாவாய் உங்க வாழ்க்கையில் வெளிப்பட போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பரிகாரியாகிய கர்த்தர், நான் யெகோவா ரஃபாவாய் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறத பாருங்க, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறத பாருங்க. நான் உங்களுடைய வைத்தியர். ரஃபா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வைத்தியம் மட்டும் இல்லை, பூரணமாய் உங்களை சுகப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆமே, ரிப்பேர் பண்ணுகிறவர். அல்லேலூயா. சீர்படுத்துகிறவர், சரிபடுத்துகிறவர். நம்ம வாழ்க்கையில எந்தெந்த பகுதிகளில் ஆமே நம்முடைய வாழ்க்கையை சத்ரு உடைத்தானோ, நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கினானோ, நம்முடைய வாழ்க்கையில வியாதியை கொண்டு போட்டானோ, நம்முடைய வாழ்க்கையை எங்கெல்லாம் சத்ரு தகர்த்தானோ அந்த இடங்களை எல்லாம் பூரணப்படுத்துகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனம் வியாதி என்கிற சரீரத்தின் வியாதியை மட்டும் பற்றி சொல்லல, முழு வாழ்க்கையும் பூரணமாய் சுகமாக்குகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு டாக்டர் நம்முடைய சரீரத்தின் ஒரு பகுதியை தான் சரி பண்ண முடியும். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் பூரணமாய் சீர்படுத்துகிறவர். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய ஆவியிலே சுகத்தை தருகிறவர், ஓ என்னுடைய சரீரத்திலே சுகத்தை தருகிறவர், என்னுடைய ஆத்துமாவிலே சுகத்தை தருகிறவர். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. எல்லா பகுதிகளிலும் ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை தருவார். ஆமே, விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லா பகுதிகளிலும் பூரணமாய் வெளிப்படுவார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் அவர் பூரணமாய் வெளிப்படுவார். பாருங்க, இந்த வசனத்தை ஆண்டவர் எந்த சூழ்நிலையில சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்க வாசித்து பார்க்கிறப்போ 22வது வசனத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் 3 நாள் வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாமல் அலைந்து திரிந்தாங்க. 3 நாள் அவங்களுக்கு தண்ணி இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள், 2 நாள், 3வது நாள் வெயிலில் வனாந்தரத்தில் தண்ணி இல்லாம அலைந்து திரிகிறாங்க. அவங்க நினைச்சாங்க தண்ணீர் இல்லாம நம்ம மடிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவர்களுக்கு தண்ணீர் கண்டுபிடித்தார்கள். வாசிங்க, 23வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மாராவிலே வந்தபோது
அவர்கள் தண்ணீரை கண்டுபிடிச்சாங்க. ஆனா தண்ணீர் கசப்பா இருந்தது. மறிச்சு போவோம்னு நினைச்சாங்க, மறிக்கல. அழிஞ்சு போவோம்னு நினைச்சாங்க, அழியல. மறிச்சு போவோம்னு நினைச்சாங்க, மடியல. தண்ணீர் கிடைத்தது, ஆனா தண்ணீர் மிகவும் கசப்பா இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. நகோமி சொல்லுகிறாள், நகோமி சொல்லுகிறாள், நீங்கள் என்னை நகோமி என்று அழைக்காமல் என்னை மாறாள் என்று அழையுங்கள். சர்வ வல்லவர் என்னுடைய வாழ்க்கையில கசப்பை கட்டளையிட்டார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை கசப்பாக்குனார். என்னுடைய புருஷன் இறந்து போனாங்க, பிள்ளைங்க இறந்து போனாங்க. ஆண்டவர் என்னை கசப்பாக்குனார், என்னுடைய வாழ்க்கை கசப்பாயிற்று அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வாழ்க்கையை கசப்பான வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு பரிகாரி நமது மத்தியிலே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கசப்பான வாழ்க்கைகளை மாற்றுகிற ஒரு பரிகாரி நமக்கு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவங்க தண்ணீரை குடிக்கிறாங்க. தண்ணீர் மிகவும் கசப்பா இருந்தது, மிகவும் கசப்பா இருந்தது. உடனே அவர்கள் அந்த இடத்துக்கு மாறா என்று பெயரிட்டார்கள். ஜனங்கள் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். நீங்க அந்த வசனம் சொல்லுகிறது, மோசே ஆண்டவரை நோக்கி கதறி அழுறான். ஆண்டவரே, நாங்க எல்லாம் இந்த தண்ணீரை குடிக்கணும், தண்ணீர் இல்லாம 3 நாள் அலைஞ்சோம். 3 நாள் அலைந்து கடைசியில் கிடைச்ச தண்ணீர் கசப்பா இருக்கிறது ஆண்டவரே அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கூப்பிட்டான் இல்ல, கதறி அழுதான். ஆண்டவர் அவனுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மரத்தை காண்பித்தார், ஒரு ஊட்டை காண்பித்தார். அல்லேலூயா. அவன் என்ன செய்தான் அப்படின்னா சொன்னா, வேதம் சொல்லுகிறது, அந்த மரத்தை தண்ணீரில் போட்டவுடன், சொல்லுங்க, அந்த மரத்தை தண்ணீர்ல போட்டவுடன், அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். மோசேயினுடைய கண்களை ஆண்டவர் திறந்தார். அவன் நினைச்சா இந்த தண்ணீர் கசப்பிலே நாங்க குடிச்சு எல்லாரும் அழிஞ்சு போயிருவோம்னு நினைத்த போது வேதம் சொல்லுகிறது, ஒரு ஜீவ மரத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சில நம்முடைய கண்களை திறக்கிற போது, ஆமென், நம்முடைய தண்ணீரை வேதம் சொல்லுகிறது, அந்த மரத்தை அந்த தண்ணீருக்குள்ள போட்ட உடனே அந்த தண்ணீரினுடைய முழு கசப்பையும் அதை உறிஞ்சு கொண்டு அந்த தண்ணீரை முழுவதும் மதுரமாய் மாற்றிட்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிப்பாராக. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ஜீவ மரத்தை காண்பிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் முழு கசப்புகளை உறிஞ்சுகிற, நம்முடைய வாழ்க்கையின் முழு கசப்புகளை உறிஞ்சு கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற ஒரு மரத்தை ஆண்டவர் பார்க்கும்படி நம்முடைய கண்களை திறப்பாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆமே, அல்லேலூயா. மோசே கதறி அழுதோடனே ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பித்தார். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழுகிற தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு மரத்தை காண்பிக்க போகிறார். அதை உன்னுடைய வாழ்க்கையில நீ போடுகிற போது, ஆமே, அந்த தண்ணீரின் கசப்பை அது உறிஞ்சக்கூடியதாய் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன்னுடைய கண்ணீரை மாற்றக்கூடிய ஒரு மரத்தை, ஓ கல்வாரி மரத்தை, ஆமே, இன்றைக்கு ராத்திரி வேளையிலும் அந்த கல்வாரி மரத்தை நீ நோக்கி பார்ப்பாய் என்றால் வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய கசப்புகளை அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, என்னுடைய வாழ்க்கையில் நான் கசப்போடு இந்த இடத்துல வந்திருக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கை கசப்பா இருக்கிறது, என்னுடைய குடும்பம் கசப்பா இருக்கிறது, என்னுடைய வேலை கசப்பா இருக்கிறது, ஆமே, நான் இப்படி இருக்குன்னு நினைக்கல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் தான் நம்ம கசப்பை மாற்ற முடியும். ஆண்டவர் தான் நம்ம கசப்பை மாற்ற முடியும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி
யோசேப்பை பாருங்க, அவன் தன்னுடைய மூத்த மகனுக்கு பேரிட்டான். என்ன பேரிட்டான் தெரியுமா? தேவன் தேவன் என் தகப்பன் வீட்டையும் என்னுடைய வேதனைகளை மறக்க பண்ணினார். யோசேப்பு கிட்ட போய் டெஸ்ட் பண்ணி கேளுங்க. யோசேப்பே, உன்னுடைய சாட்சி என்னன்னு கேட்டு அவன் சொல்லுவான், ஏமாற்றங்கள், வெறுப்புகள், கசப்புகள், துரோகங்கள் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா அப்படிப்பட்ட யோசேப்பை ஆண்டவர் சிங்காசனத்தில் உட்கார வைத்த போது அவன் சொல்றான், தேவனின் கடந்த நாட்கள் யாவையும் மறக்க பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில செய்யறப்போ நம்முடைய வாழ்க்கையின் கடந்த கால சகல வேதனைகளையும் அவர் மறக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. என் வேதனைகள் யாவையும் மறக்க பண்ணினார். அவன் மறந்தே போயிட்டான். நீங்க யோசேப்பினுடைய புஸ்தகத்தை வாசிக்கிறப்போ, ஆதியாகமத்தை வாசிக்கிறப்போ, அவன் எப்போதும் கண்ணீர் விடுகிற ஒரு மனுஷன். தன்னுடைய சகோதரர்களை எல்லாரையும் வெளியே போயிட்டு அவன் கதறி அழுதான், ஒப்பாரி வச்சு அழுதான்னு வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு வாழ்க்கை கசப்பு. ஆனா ஆண்டவர் அவனை உயர்த்தின போது சகலவற்றையும் ஆண்டவர் மறக்க பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் காண்பிக்கிற சிலவற்றை நிமித்தமாய் ஆமே என்னுடைய வாழ்க்கையின் கசப்புகளை கர்த்தர் மறக்க பண்ணுவார். ஆண்டவர் அதான் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எந்த மனுஷனும் நமக்கு பரிகாரம் செய்ய முடியாது. எந்த மனுஷனும் நம்முடைய வியாதியை குணமாக்க முடியாது. எந்த மனுஷனும் நம்முடைய வாழ்க்கையின் கசப்பை மாற்ற முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் கசப்புகளை மாற்றுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் வேலையில் இருக்கிற கசப்பை ஆண்டவர் மாற்றுவார். என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கசப்புகளை ஆண்டவர் மாற்றுவார். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்புகளை என்னுடைய ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கசந்த வாழ்க்கையை ஆண்டவர் இனிமையாய் மாற்றுவார். மாறாவின் வாழ்க்கையை ஆண்டவர் மதுரமா மாற்றுவார். என்னுடைய ஆண்டவரால முடியும்னு விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க போய்கொண்டிருக்கிற கசப்புகளை கர்த்தர் மாற்ற போகிறார். நமக்கு ஒரு பரிகாரி உண்டு, நமக்கு ஒரு மருத்துவர் உண்டு, நமக்கு ஒரு வைத்தியர் உண்டு. அந்த வைத்தியர் நம்முடைய எல்லா கசப்புகளையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை இனிமையாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷமா மாற்றுறவர், நம்முடைய வாழ்க்கையை சமாதானமா மாற்றுறவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவர் என்னுடைய கசப்புகளை மாற்றி சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. என்னுடைய வேதனைகளை மாற்றி சமாதானமா மாற்றுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் கூப்பிடுறீங்க, ஆமே தேசத்துல மடிஞ்சு போவேன், வனாந்திரத்துல மடிஞ்சு போவேன், ஆமே இந்த கசப்பிலே நான் மடிஞ்சு போவேன்னு சொல்லுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமே நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் பழுதானவைகளை சீர்படுத்துகிற யெகோவா ரஃபா. அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையிலே பழுதாய் போனவற்றை பூரணப்படுத்துகிற யெகோவா ரஃபா. கர்த்தராகிய நான் ரஃபாவாய் இருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய வேளையில நம்ம நினைக்கலாம், சில பகுதியில் நான் நல்லா இருக்கிறேன், சில பகுதியில் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்று எல்லா பகுதிகளிலும் ஒரு சுகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடக்கூடிய ஒரு யெகோவா ரஃபா நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க என் ஆத்துமாவை கர்த்தர் தேற்றுவார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஓ கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றுவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பூரணமான சுகத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். சொல்லுங்க. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொல்லும் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. சொல்லுங்க. என் குடும்பத்தை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே, நீ சுகமாகன்னு சொல்லுங்க ஆண்டவரே. ஓ யெகோவா ரஃபா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசுவாராக. இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பேசுவாராக. தயவு செய்து நீங்க இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்கணும்னு வந்துடாதீங்க. நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்கணுங்கிற உணர்வோடு இங்க இருக்காதீங்க. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா. ஓ மோசே கதறி எழுத போது அவன் கண்களை திறந்த தேவன். மோசே கதறி எழுத போது, இஸ்ரவேல் ஜனங்கள் கதறி எழுத போது, வனாந்தரத்திலே ஒரு மதுரத்தை கட்டளையிடுகிற மரத்தை உண்டு பண்ணின தேவன். அதுவரைக்கும் அவங்க கண்ணுக்கு தெரியல, அதுவரைக்கும் அவங்க கண்ணுக்கு தெரியல, அவங்க கண்ணுக்கு தெரியல. ஆனா அவங்க வாழ்க்கை கசப்பாதான் இருக்கிறது, வனாந்திரமா தான் இருக்கிறது. ஆனா மோசே கதறி அழுத போது வேதம் சொல்லுகிறது, அவன் கண்கள் திறந்து பார்த்த போது அங்கே மதுரமாய் மாற்றுகிற ஒரு மரத்தை ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளுவீராக. லார்ட் ஓபன் மை ஐஸ் ன்னு சொல்லுவீங்களா? ஆமே, ஜெபத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, நான் ஒரு பிரசங்கியாருடைய பிரசங்கத்தை கேட்கறதுக்கு வரல ஆண்டவரே, ஏதோ ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணிட்டு போறதுக்கு வரல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய கசப்புகளை மாற்றுகிற கர்த்தரை பார்க்கும்படி வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நம்முடைய ஆண்டவர் யெகோவா ரஃபா. சொல்லுங்க வாய்களை திறந்து, அவர் யெகோவா ரஃபா. நான் யெகோவா ரஃபாவினிடத்துல வந்திருக்கிறேன். ஓ இந்த ஆராதனை வேளையில யெகோவா ரஃபா நமது மத்தியில் இருக்கிறார். ஆமா, என்னுடைய வியாதியை மாற்றுவார், என்னுடைய கசப்புகளை மாற்றுவார், என்னுடைய வேலையில் இருக்கிற கசப்புகளை மாற்றுவார். ஆமே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற கசப்புகளை மாற்றுவார். ஓ மதுரமாய் மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவர் எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது அதிகாரம் 3, 4, 5 வசனங்களை வாசிங்க.
அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, சொல்லுங்க, உன் நோய்களை எல்லாம், சொல்லுங்க, உன் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்குவார். அல்லேலூயா. பிசாசு சொல்லலாம், பிரதர் இந்த நோய் குணமே ஆகாது பிரதர், இந்த நோய் நீ மறிக்கிற வரைக்கும் குணம் ஆகாது பிரதர். இல்ல, வசனம் சொல்லுகிறது உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, உன் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப, பாருங்க, நோய்களை குணமாக்கி அந்த வசனம் சொல்லுகிறது உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. அப்படின்னா ஒரு மனுஷன் வியாதி வந்து கஷ்டப்பட்டு படுத்து பல வருஷமா படுத்து கிடக்கிறான். ஒரு கழுகை போல அவன் நன்மைகளை எல்லாம் சத்துரு சூறையாடி விட்டான், அவன் ஆசீர்வாதங்களை எல்லாம் சூறையாடி விட்டான், அவன் உழைப்பெல்லாம் சத்துரு சூறையாடி விட்டான். ஆனா ஆண்டவருடைய சுகத்தை பாருங்க, வேதம் சொல்லுகிறது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி நன்மையால் திருப்தியாக்கி, வேதம் சொல்லுகிறது அவன் வயச, வேதம் சொல்லுகிறது கழுக மாதிரி, அல்லேலூயா, திரும்ப இழந்து போன நாட்களை கூட ஆண்டவர் திரும்ப கொடுப்பாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்ன படுக்கையில போட்ட நாட்கள் ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. என்னை அடிமைப்படுத்தின நாட்களை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். என்னை பாழாக்கின நாட்களை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, என்ன படுக்கையில 38 வருஷம் பெதஸ்தா குளத்துல என் வாழ்க்கையை பாழாக்கி என்னை எழும்ப முடியாம, என்ன நடக்க விடாம, என்ன உயர விடாம, என்னுடைய வாழ்க்கையை பாழாக்கின நாட்களை ஆண்டவர் கழுகுக்கு சமானமாய் திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணீர் விட்ட நாட்களை அதான் வேதம் சொல்லுகிறது கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டி நன்மையினால் திருப்தியாக்கி உன் வயதை கழுகுக்கு சமானமாய் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கை வருஷங்கள் போனதினால் கடந்து போகிற போது உன்னுடைய வாழ்க்கையோ ஆண்டவர் கழுகுக்கு சமானமாய் திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இழந்து போன நாட்களை சத்துரு சூறையாடின நாட்களை யோபுவினுடைய வாழ்க்கையை போல பாழாக்கின சத்துருடைய நாட்களை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்முடைய பரிகாரி நாட்களை கூட திரும்ப கொடுக்கிறவர். நம்முடைய வயதை கூட திரும்ப கொடுக்கிறவர். நம்முடைய வாலிபத்தை கூட திரும்ப கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய வலிமை, நம்முடைய ஸ்ட்ரென்த், சத்துரு பாழாக்கி போட்ட நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய வலிமையை ஆண்டவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. எனது ஆற்றலும் நீதானே, எனது வலிமையும் நீதானே, எனது ஆற்றலும் நீதானே, எனது வலிமையும் நீதானே, எனது ஆரணம் நீதானே, எனது
வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்துரு பாழாக்கி போட்ட ஆண்டுகளை ஆண்டவர் எனக்கு திரும்ப கொடுப்பார். சத்துரு கண்ணீரிலே அழித்து போட்ட நாட்கள் ஆண்டவர் எனக்கு திரும்ப கொடுப்பார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. எனக்கு கழுகுக்கு சமானமாய் ஆண்டவர் என்னுடைய வலிமைகளை திரும்ப கொடுப்பார். ஆமே. வியாதியிலும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் பிராணனை அழிவிலும் போட்ட நாட்களுக்கு பதிலாய் ஆண்டவர் எனக்கு என்னை மறுபடியும் உயிர்ப்பிப்பார், மறுபடியும் உயிர்ப்பிப்பார். வாக்குத்தத்தங்களை உயிர்ப்பிப்பார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஓ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் உயர்ப்பிப்பார். ஓ ஷரபரரோ. நம்முடைய பரிகாரி ஜஸ்ட் சரீரத்துல மட்டும் சுகத்தை கொடுக்கிறவர் அல்ல. நம்முடைய யெகோவா ரஃபா நாட்களை கூட திரும்ப கொடுக்கிறவர், நம்முடைய பலனை கூட திரும்ப கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழே, அவருடைய சட்டைகளின் கீழே நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசித்த வசனத்திற்கு நேராக மறுபடியும் கடந்து வருவோம். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவர் நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றத பாருங்களேன். வசனம், வசனத்தை கேட்டா, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா வசனம் உன்னை பாதுகாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 109வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் வசனத்தை அனுப்பி குணமாக்குவேன். சங்கீதம் 107 20வது வசனத்தை வாசிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் குணமாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க வசனம். ஆண்டவர் சொல்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கிட்டே சொல்றாரு. நீங்க என் வசனத்தை கேட்டு என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தீங்கன்னா எகிப்தியர்களுக்கு வந்த வியாதிகளில் ஒன்றையும் நான் வரப்பண்ணேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்ப்படியாட்டா, வசனத்துக்கு கீழ்ப்படியாட்டா எகிப்தியர்களுக்கு வந்த வியாதிகள் வரும். அல்லேலூயா. ஆனாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அல்லேலூயா. எப்படி ஆண்டவர் குணமாக்குகிறாரா? வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறாரா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வசனத்திலே சுகம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருடைய வசனத்திற்கு வல்லமை உண்டு. ஆண்டவருடைய வசனத்துக்கு அற்புதம் உண்டு. ஆண்டவருடைய வசனத்திலே சுகம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறவங்க விசுவாசிங்க. என்னுடைய ஆண்டவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சுகத்தை தரப்போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னுடைய குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு சுகத்தை தரப்போகிறார். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சுகத்தை தரப்போகிறார். என்னுடைய உறவினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு சுகத்தை தரப்போகிறார். அவர் வார்த்தையை அனுப்பி ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சுகத்தை தரப்போகிறார். இந்த ஆராதனை வேளையிலும் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நமக்காக ஆண்டவர் இன்றைக்கு பேசுவாராக. வியாதியே போ, லாசருவே வெளியே வா, உன் பலவீனம் நீங்கப்பட்டது, நீ எழும்பு,
ஆமே இப்போது சொஸ்தமானாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாராக. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென்? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற போது ஆண்டவர் நமக்காக வசனத்தை அனுப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை அனுப்பி ஆண்டவர் சுகமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனம். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். பாருங்க, வசனத்தை அனுப்பி ஆண்டவர் சுகமாக்குவார். இன்னொரு காரியம் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். சொல்லுங்க, சட்டைகளின் கீழ். நிறைய வேளையில நம்ம நினைப்போம் வியாதி வந்த ஆண்டவர் தேடினா போதும். இல்லை, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் கீழ், அதான் சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமானவருடைய உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாய்க்கும் கொள்ளை நோக்கியும் கர்த்தர் அவனை தப்புவிப்பார். அவருடைய பிரசன்ன சுகம் உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்துல சுகம் உண்டு அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்திலே சுகம் உண்டு, அவருடைய பிரசன்னத்திலே சுகம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்திலே இருக்கிறவன் சுகமாயிருப்பான். அல்லேலூயா. அவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவன் சுகமாயிருப்பான். அவரை தியானித்துக் கொண்டிருக்கிறவன் சுகமாயிருப்பான். அவரே தன்னுடைய சட்டையாய், அவரே தன்னுடைய மறைவாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய மறைவில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான்? மூன்றாவதாக, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அல்லேலூயா. யாக்கோபு எழுதின நிருபம், யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. விசுவாசமுள்ள ஜெபம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஜெபிக்கிறதில்ல, விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வியாதி பிரச்சனை வந்தா நம்ம கொஞ்சம் ஏதோ ஜெபிக்கிறோம். இல்ல, விசுவாசிக்கிற ஆண்டவரே இந்த தலைமுறையில என்ன விசுவாசம் உள்ளவனா மாத்துங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமுள்ள ஜெபம். ஆண்டவர் வசனத்தாலே சுகமாக்குகிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் சுகத்தை கொண்டு வரும். விசுவாசமுள்ள ஜெபம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேர் யெகோவா ரஃபான்னு நம்ம பாடுவோம். ஆனா வியாதி வர்றப்போ நிறைய வேளையிலேயே ஆசாவை போல அவன் தேவனை அல்ல பரிகாரிகளையே தேடினான் என்று சொன்னது போல நிறைய வேளையில நம்ம பல பரிகாரங்களை தேடலாம். ஆனா விசுவாசிங்க, என்னுடைய ஆண்டவர் எனக்கு பரிகாரியாயிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க என்னுடைய வியாதி ஆண்டவர் சுகமாக்குவா, என்னுடைய சுகர் வியாதி ஆண்டவர் சுகமாக்குவா, என்னுடைய இருதயத்தில் காணப்படுகிற பிரச்சனை ஆண்டவர் சுகமாக்குவா, என்னுடைய பிரஷர் ஆண்டவர் சுகமாக்குவா, என்னுடைய சரீரத்தில் யாருக்கும் சொல்ல முடியாத பகுதிகளை ஆண்டவர் சுகமாக்குவார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி காண்பீங்க. விசுவாசமுள்ள ஜெபம். ஆண்டவர் தன்னை எப்படி அறிமுகப்படுத்துகிறார் தெரியுமா? நானே பரம வைத்தியர், நானே யெகோவா ரஃபா. நான் சுகமாக்குகிற கர்த்தர், நான் பூரணமாய் சுகமாக்குகிற கர்த்தர். உன்னுடைய வாழ்க்கையை சுகமாக்குகிற கர்த்தர், உன்னுடைய சரீரத்தை சுகமாக்குகிற கர்த்தர், உன்னுடைய ஆத்மாவை சுகப்படுத்துகிற கர்த்தர், உன்னுடைய ஆத்மாவை உன்னுடைய ஆவியை சுகப்படுத்துகிற கர்த்தர், நானே சுகமாக்குகிற கர்த்தர். விசுவாசிக்கிற பிள்ளைங்க எழும்பி நிற்பீர்களா?
ஆமை எழும்பி நிற்பீர்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் என்ன தொடுங்க ஆண்டவரே. நான் ஒரு பிரசங்கத்தை கேட்கறதுக்காக வரல ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால் தொடப்பட்டவனாய் ஆண்டவரே, உங்க வல்லமையினால் தொடப்பட்டவனாய் ஆண்டவரே, உங்க வார்த்தையினால் தொடப்பட்டவனாய் இன்றைக்கு ஒரு சுயத்தை நான் பெற்றுக்கொண்டவனாய் போக விரும்புகிறேன்னு சொல்றவங்க ஒரு மோசே கதறினது போல ஆண்டவரே கதறுங்க. ஓ கசப்புகளை அவர் மாற்றுவார். அமே கசப்புகளை மாற்றுவார், வியாதிகளை மாற்றுவார். ஓ ரீகாதரபா ரகடபா, ஓ ரீகாதரபா ரகடபா, ஓ ஷகரப. வியாதிகள் மறைவதாக, வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக. ஓ ஷரபத ரகடபா, ஓ ரீகாதரபா ரகடதரபா, ஓ ஷகரப. பலவீனங்கள் பலவீனங்கள் மறைவதாக. எல்லாரும் கரைகளை தட்டி ஓ எந்தெந்த பகுதிகளிலே எந்தெந்த பகுதிகளிலே ஓ சுகம் வேண்டுமோ அந்த பகுதிகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ராத்திரி வேளையிலும் தொடுவாராக. ரீபா கந்தரவா ரகடவா, ஓ ஷகரவா, ஓ ரீகதரவா ரகடவா, ஓ ஷரதரா. ஓ இருதய வேதனைகள், இருதய வேதனைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. மூச்சு திணறலின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைவதாக. ஓ ரீகதரபா ரகடபா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன தொடுங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்ன தொடுங்க ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் என்ன தொடுங்க ஆண்டவரே. ஓ என்னுடைய கசப்புகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு யெகோவா ரஃபா. ஓ ரீகதரபா, ஓ ரீகதரபா ரகடபா, ஓ ரீகதரபா ரஷி. யெகோவா ரஃபாவுடைய கரம், யெகோவா ரஃபாவுடைய கரம். ஒரு மருத்துவர் இருக்காரு, ஒரு மருத்துவர் இருக்காரு, ஒரு வைத்தியர் இருக்காரு. ஓ ஷரரா. பரம வைத்தியரே, பரம வைத்தியரே, பரமசிவத்தை தாருமையா. சொல்லுங்க. பரம வைத்தியரே, பரிம வைத்தியரே, பரிபூரண சுவத்தை தாருங்கப்பா. சொல்லுங்க. பரம வைத்தியரே, பரம வைத்தியரே, பரிபூரண சுவத்தை தாருங்கப்பா. யெகோவா ரஃபா, பூரண சுகம் தருவி. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏப்பா நான் உங்களை யெகோவா ரஃபாவா பார்க்க விரும்புறேன்ப்பா. நான் பிரசங்கத்தை கேட்டேன், வசனத்தை கேட்டேன். ஏப்பா நான் உங்களை யெகோவா ரஃபாவா பார்க்க விரும்புறேன்ப்பா. என் கசப்பை மாத்திர ஒரு யெகோவா ரஃபா எனக்கு இருக்கிற. என் வாழ்க்கை வனாந்திரமா இருக்கிறது. வனாந்திரத்திலும் எனக்கு கசப்பு தான் அதிகமா இருக்குன்னு சொல்ற தெய்வ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற யெகோவா ரஃபா இருக்கு. எல்லாரும் கரங்களை உயர்த்தி யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை பயங்கள் மாறட்டும், வியாதியின் பயங்கள் மாறட்டும், வியாதியின் பயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. ரீபா கந்தரோ ஷாக்கரா, ரீகந்தரோ ஷாக்கராதரா, ரீகந்தரோ ஷாக்கராபா. யெகோவா ரஃபாவுடைய கரம் ஒவ்வொரு சிரசிலும் அமரட்டும் அப்பா. யெகோவா ரஃபாவுடைய கரம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் அமரட்டும். ஓ ஷாரா தரா கடதூர், வியாதிகள் மறையட்டும் ஆண்டவர், வியாதிகள் மறையட்டும் ஆண்டவர், பலவீனங்கள் மறையட்டும்பா, கசப்புகள் மறையட்டும்பா. உலகம் தர முடியாத ஒரு சந்தோஷத்தை இந்த ராத்திரி வேளையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கட்டளை, ஒவ்வொருவரை ஆசீர்வதிச்சு யெகோவா ரஃபா கூட செல்லுங்க, கூட செல்லுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடு சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். God bless you.